திரு எடப்பாடி பழனிசாமி இங்கே தேர்தல் தோல்வி, அது சட்டமன்ற தேர்தல் ஆரம்பித்து தேர்தல் தோல்விகளுக்கு இவர்களினுடைய உள்குத்து வேலைகள், இவர்கள் கட்சிக்கு எதிராகவே செயல்பட்டது தான் தொடர் தோல்விகளுக்கு காரணம்ங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறார். இங்கே எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்று அவர் கட்சியை வழிநடத்த முடியாமல் தான் தொடர் தோல்விகள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை திரு செங்கோட்டையன் முன்வைக்கிறார். இது மாறி மாறி பரஸ்பர குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிறது யாரை பின்னடைய வைக்கிறது, கட்சியவா அல்லது தனிநபர்களையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. நிச்சயம் பேசணும். அதுக்கு முன்னாடி இந்த தலைப்பு சொன்னீங்கல்ல, யார் துரோகி யார் தியாகி அப்படின்னு. எல்லாரும் அரசியல்வாதிகள் தான். ஜெயகாந்தன் சொன்ன மாதிரி நியாயம் என்பது அந்த நேரத்து சூழல். ஓகே, அதனால ஒரு அந்தந்த நேரத்துக்கான சூழல் சரி மாறிக்கிட்டே இருக்கும். அது ஒரு பக்கம். இப்போ இந்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அது இதுங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஒரு அதிகாரத்தை நோக்கிய பயணத்துக்கு எல்லாருடைய ஆதரவும் தேவை. இதுக்கு இப்போன்னு இல்லை, ஆரம்பத்தில் ஏன் பல உதாரணங்கள் சொல்லலாம். பல கட்சிகளில் அதிமுகலே சொல்லுவோமே, ஏற்கனவே கூட அதை நம்ம பேசியிருக்கிறோம். அதாவது இவர் மதுரை முத்து எம்ஜிஆரை கடுமையாக பேசினார். அவருடைய திரைப்படம் உலகம் சுற்றுவாளிவன் வெளியாச்சுன்னா நான் சேலை கட்டிக்கிறேன்னாரு. அவரே மறுபடியும் இவர் அதிமுகவில் சேர்த்துக்கிட்டாரு. இப்படி ஜெயலலிதாவுக்கும் நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். ஒரு தலைமை அப்படின்னா ஒரு கருத்து சொன்னவனே நீக்கிறது இல்லை தலைமை. நான் யார் தெரியுமா அப்படின்னு அறவைன்னு செல்வது. பொதுவாக அந்த இடதுசாரி கட்சிக்காரங்க சொல்லுவாங்க தெரியுமா, அந்த தோழரை நான் வென்றெடுத்தேன் அப்படின்னு. வென்றெடுத்தேன்னா ஒருத்தர் அடித்து உதச்சி அடிமையாக்குறது அல்ல, அது இல்லை கத்தி எடுத்துகிட்டு போய் மிரட்டுறது கிடையாது. வென்றெடுத்துங்கிறது நம்ம கூட உடன்பட்டு சேர்ந்து பயணிக்க வைப்பது தான் வென்றெடுத்தல். ஆனால் இவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு ஆளுமையாக அதிமுகக்கு வந்த பிறகு இவர் இந்த தேர்தல், அடுத்தடுத்த தேர்தல் தோல்வி ஒரு பக்கம். இன்னொன்று என்னன்னா 2026 தோல்வியை கூட ஒருவேளை தோல்வியாக இருந்தால் கூட அதை பற்றின ஒரு விஷயம் இல்லாமல் நம்ம 2031 கூட பார்த்துக்கலாம். ஆனால் அந்த கட்சிங்கிறது நம்ம கையில் தான் இருக்கணுங்கிறது மட்டும்தான் அவர் பார்க்கறதாக. ஏன்னா அவருடைய நடவடிக்கைகள் சொல்கிறேன், தொடர்ந்து பல பேரை நீக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அதெல்லாம் பார்க்கும்போது என்னன்னா இதில் இன்னொன்று இருக்குது. இப்போ ஒரு எதேச்சகாரமாக செயல்படுவது யார் செயல்பட்டாலும் தப்பு தான். ஆனால் இந்திய ஜனநாயக அமைப்பில் அந்த மாதிரி செயல்பட்ட தலைவர்கள் பல பேர் நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு பெரிய பாப்புலாரிட்டி இருக்கும், ஒரு ஆளுமையாக இருப்பாங்க. சரி, அது ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். இவருக்கு அந்த ப்ளஸ் இல்லை. இயல்பாக சொன்னால் நம்ம ஒரு குறைவாக மதிப்பிடலை. யதார்த்தத்தை பார்த்தோம் அப்படின்னா ஆங்கிலத்தில் ஏதோ சொல்லுவாங்க, கரிஷ்மாவா ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, அந்த மாதிரியான ஒரு விஷயம் இல்லை.